நர்வ் டாக்ஸ் வித் எட்டோட சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் கால் நர்வ் ஆர் நாட். நம்ம பாடியில் வர எல்லா பெயினுமே வந்துட்டு மசில் ரிலேட்டடான பெயின் மட்டுமே கிடையாது, அது நர்வ் ரிலேட்டடான பெயின் இருக்கிறதுக்கான சான்சஸ்மே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நர்வ் பெயின் எப்படி வருது, அது வந்து என்னென்ன சிம்டம்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நர்வ் பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஹிப்பிலேருந்து பாதை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்னிங் சென்சேஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் ஹேண்ட்லேயே கூட ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி சென்சேஷன் நிறைய தடவை ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ நர்வோட பெயினுக்கு ஒரு சிக்னேச்சரான சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நர்வோட பெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப டிங்லிங் சென்சேஷனாக ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் ரொம்ப மதமதப்பு, தட்ஸ் கால் நம்னஸாக ஒரு சென்சேஷனே நர்வ்னால வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான். அது மட்டும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஊசி குத்துற மாதிரி ஒரு பெயின் இருக்கும். ஸோ அதுவுமே நர்வ் ரிலேட்டான இஷ்யூ மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மசில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்டர்னலாக நான் வந்து ஒரு பெயின் கொடுக்குறேன், ஒரு ஹர்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது பெயின் உருவாகும். ஆனால் நர்வ் அப்படி கிடையாது. பிகாஸ் நர்வ் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறோம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படின்னா that will provoke the nerve pain. ஸோ அதுதான் மெடிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா டெர்மட்டோமல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டெர்மட்டோம்ஸ் மைட்டோம்ஸ் பற்றி நம்ம இதுக்கப்புறம் வீடியோஸில் பார்க்க போகிறோம். பட் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஸோ நம்ம cervical கார்டில் பார்த்தீங்கன்னா we have C1, C2, C3, C4, C5, C6, C7 சொல்லிட்டு மொத்தம் 7 ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதில் பர்டிகுலராக C6 ஸ்பைனல் நர்வ் பார்த்தீங்கன்னா அது நம்ம தம்பில் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த தம்பில் ஏதாவது ஒரு ஃபீலிங், ஏதாவது ஒரு நம்னஸ் ஏற்பட்டுதுன்னா அது கண்டிப்பாக அது மசில் இஷ்யூவாக இருக்கவே இருக்காது, அது ஒரு நர்வ் இஷ்யூவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபிசியாலஜிக்கலாக பார்க்குறப்போ நர்வ் வந்து 2 விதமான சிக்னல்ஸை வந்து கேரி பண்ணுது. ஒன்று பார்த்தீங்கன்னா மோட்டார் சிக்னல், அனதர் ஒன்று சென்சரி சிக்னல். சென்சரி சிக்னல் இட் இஸ் ஆல் அபவுட் சென்சேஷன், அண்ட் மோட்டார் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மூவ்மெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு வீக்னஸும் இருக்குது, வீக்னஸ் கூட சேர்ந்து ஒரு நம்னஸ் இந்த மாதிரி மதமதப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு நர்வ் இஷ்யூ தான் இருக்கும், தவிர மசில் இஷ்யூ இருக்கவே இருக்காது. பிகாஸ் நர்வ் ரிலேட்டட் சிம்டம்ஸ் ஆல்வேஸ் ஃபாலோ அ பர்டிகுலர் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுது. மெயின் டேக்அவே நம்ம எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்லியாக நம்ம ரெகக்னேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அது மசில் பெயினாக இருக்கா, நர்வ் பெயின் ஏர்லி ரெகக்னேஷன் பண்ணுறது மூலமாக நம்ம ரெக்கவரியுமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ ஸ்ப்ரெயின், ஸ்ட்ரெயின் எல்லாமே அது நர்வ் ரிலேட்டட் இஷ்யூன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. ஸோ ஹென்ஸ் we come to the end of our episode 1. So if you have any doubts, you can directly drop a comment or DM me, and stay tuned for the episode 2. So thanks for tuning, guys. So thank you so much.